Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம ராகேஷ் இன்ஜினி 2.0 சேனல்ல இருந்து ஒரு வீடியோங்க. ஒரு ரியாலிட்டி ஷோ இந்த சிங்கிள் பாய்ஸா ஏதோ ஒன்று ஜீ தமிழ்ல நடத்திட்டு இருந்தாங்கல்ல, அந்த ஷோவுக்கு அப்புறம் அதே மாதிரி கொஞ்சம் வேற வேற ஸ்ரீலங்காக்கெல்லாம் போயிருந்தாங்க. போய் இந்த மாதிரி கஷ்டமான டாஸ்க் எல்லாம் பண்ணுறது, மலை ஏறுறது, மலையிலேருந்து கீழே குதிக்கிறதுன்னு கொஞ்சம் இந்த கில்லாடி ஜோடிஸ் அப்படின்னு ஒரு ஷோ பண்ணாங்க. இந்த சேனலில் தான் இதுக்கு முன்னாடி நடத்தின ஷோவில் இருக்கிற ஒரு ஜோடியை அப்படியே தூக்கிட்டு வந்தாங்க. அந்த ஜோடியை பற்றி கொஞ்சம் பேசுகிறாங்க எல்லாரும். கூமாப்பட்டியை ஜோடி இருந்ததில்ல, கூமாப்பட்டி பார்த்துருப்பாரு. ஆகா, நம்மளை கல்யாணம் பண்ணி வைக்காமல் விட மாட்டாங்க உங்களுக்கு இந்த சேனல் அப்படின்ட்டு. ஸோ அந்த சிங்கிள் பாய்ஸில் வந்து இந்த ராகேஷ் அஞ்சனி சேனலில் இருந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஷோ நடத்துறீங்களா, என்ன சார் இது, என்ன இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, கண்ணு கொண்டு பார்க்க முடியல, ஃபேமிலியாக பார்க்க முடியலை. சரி, இப்போ அதுக்கப்புறம் அந்த மாதிரி கிளுகிழுப்பெல்லாம் இல்லாமல் கில்லாடி ஜோடிஸ் மலையிலேருந்து குதிக்கிறது, தாவுறது அப்படின்னு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க் மாதிரியெல்லாம் கொண்டு வந்தாங்க. திடுதிப்புன்னு பார்த்தா அந்த கில்லாடி ஜோடிஸுக்குமே ராகேஷ் அஞ்சனியில் ஒரு வீடியோ. இது ரியாலிட்டி மட்டுமா? இது ரியாலிட்டி ஷோ இல்லை, கிளி கிளி ஷோ அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ நான் யோசித்தேன், என்னடா சிங்கிள் பாய்ஸ், அது பேர்லையே சிங்கிள் பாய்ஸ், நீங்கள் மாமா வேலை பார்க்குறதுக்காக சேர்த்து விட்டீங்க, ஓகே. இதில் தான் கில்லாடி ஜோடிஸ்ன்னு பேரெல்லாம் மாற்றி அது ஒரு 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 கஷ்டமான டாஸ்க்கு, மலை ஏறுறது, ஓடுறது. ஒரு திடீர்னு பார்த்தா டிக்டாக்கில் நம்ம ஊரில் இருந்து, இந்த மலையக ஊரில் இருந்து விஜய் டிவி புகழ் மைனா வந்திருக்காங்க, அவங்க வந்திருக்காங்க, இவங்க வந்திருக்காங்கன்னு அவங்களாம் அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா எங்கள் ஊர் மீன் கடையில் போய் மீன் கூவி விற்கிறது, காய்கறி விற்கிறது கேட்டு அதெல்லாம் ஒரு டாஸ்க்காக. அப்புறம் பார்த்தா அந்த ப்ரோமோலாம் வந்தது. ஸ்ரீலங்காவில் போய் 2-3 அந்த ஸ்ரீலங்கா மலையிலேருந்து குதிக்கிறது, நீர்வீழ்ச்சியில் குதிக்கிற மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. இதில் எப்படி கிளி வந்ததுன்னா எனக்கு தெரியல. அதை பார்க்கறதுக்காக தான் எடுத்து வந்திருக்கேன். சரி வாங்க, இது ஒரு 12 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு? எனக்கு அந்த இது ஜீ தமிழ்ல சிங்கிள் பசங்கன்னு வந்த ஷோ. இதோட கிராண்ட் ஃபினாலேவே முடிஞ்சு கோப்பையும் தூக்கி கொடுத்து முடிச்சிட்டாங்க. இதுலயும் ஒரு சிலதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி ரீசெண்டா கில்லாடி ஜோடிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஷோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே ஒரு கேள்வி வரும், இதுக்கு ஏன் கில்லாடி ஜோடின்னு பேர் வச்சிருக்காங்க, கிளுகிளுப்பான ஜோடிகள் அப்படின்னு வச்சிருக்க வேண்டியது. இந்த நாடு எங்கேயா போகுது? எல்லாம் அங்கதான் சார் போயிட்டு இருக்குது. இல்ல ஜோடிகளை தப்பு சொல்லக்கூடாது, அவங்க ஒழுங்கா தான் இருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச பொண்ணு இந்த ஷோ கூப்பிட்டாங்க, எனக்கு ஆள் கிடையாது, அதனால இந்த தெரிஞ்ச பொண்ண ஃப்ரெண்டுன்னு சொல்லி கூட்டு வந்தேன். மத்தபடி எங்களுக்குள்ள ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் விட முடியாது. உங்களுக்குள்ள ஏதோ இருக்கு, கண்டிப்பா இருக்கணும், இல்லனாலும் நாங்க லோக்கல்ல இறங்கிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் வரைக்கும் தான். கரெக்ட்டா? கரெக்ட். அதோட நான் ஃபுல் ஸ்டாப் போடலாமா இல்ல காமா போட்டுமா? இல்ல எனக்கு எப்பவுமே அதெல்லாம் நீங்க ஏன் போடுறீங்க? நீங்க யாரு? போஸ்ட் தானே, அப்ப புல் ஸ்டாப்பை போட்டு போண்டு தானே சார். காமா போட்டு சேர்த்து வைக்கிறீங்கன்னா நீங்க என்ன சார்? என்ன சீரியல்ல என்னடான்னா தளபதி அப்படியே பார்த்து அதை மாதிரி பண்ண வேண்டியது, இங்கே வந்து விஜய் டிவி வேலையை இங்கே பார்க்க வேண்டியது. என்ன சார் நீங்க? இன்னும் பல விஷயங்களை செய்யறாங்க, அதெல்லாம் ஒன் பை ஒன்னா பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த ஷோவோட ஹோஸ்ட் யார் தெரியுமா? பழைய சென்டர் ஃப்ரெஷ் ஆட்ல அந்த பபிள் கம் வாயில போட்ட உடனே அப்படின்னு பச்சை முட்டையை பார்த்த பாம்பு மாதிரியே ஒருத்தர் பண்ணுவார் தெரியுமா? அவரை விட 10x ஸ்பீட்ல பல வருஷமா அடிச்சிட்டு இருக்காரு தெரியுமா ஒருத்தர், சஞ்சீவ். அவர் தான் இந்த ஷோவோட ஹோஸ்ட். நீங்க அண்ணன் ஸ்பீடா பேசி பார்த்தது இல்லையா? பாக்குறீங்களா? 9 வர வைக்கிறதுக்காக ஒரு ஃப்ரெஷ்ஷான எபிசோட் காத்துட்டு இருக்கோம். போன வாரம் சன்ஃப்ளவர் செட்ல நடந்த டை பிரேக்கர் அவுட் ரொம்பவே பூம் 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 கலர்ஃபுல்லா இருந்துச்சு. நீ பேசும்போது கொஞ்சம் கேப் கொடுக்கணும், ஒண்ணுமே புரியல. அண்ணனை ஒரு 144 பிக்சல் விஜய் அப்படின்னு சொன்னா மிகை ஆகாது. இவரை பார்த்து தான் அவர் நடிக்கவே கத்துக்கிட்டாருன்னா பாத்துக்கோங்களேன். யாரு இவரு? மறைக்க பார்க்க கூடாது, குறைக்க பார்க்கணும். ஓகே, குட்டி தளபதி ஜால்ரா தட்டலாம், அதுக்காக காது ஜவ்வு கிழிற அளவுக்கு தட்டாத. ஒரு மெத்தட் ஆக்டர் சார், பாத்திரமாவே மாறிடுவார் சார். சரி, நம்ம எங்கேயோ புள்ளி வச்சு எங்கேயோ கோலம் போட்டுட்டு இருக்கோம். ஸோ டைவர்ட் ஆகாம மெயின் மேட்டரை பார்த்துருவோம். ஸோ இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் ஜோடியா எல்லாரும் வருவாங்க. அதுல மோஸ்டா எல்லாருமே ரியல் பேர் தான். ஒரு சிலதெல்லாம் டூப்ளிகேட் பேர்ஸ், அதாவது அங்க வந்து பேர் ஆயிக்கலாமே அப்படின்னு நினைச்சு அவங்க வந்திருக்க மாட்டாங்க. இவங்களா அவங்களை சேர்த்து வச்சு லவ் பண்ண வச்சு நிச்சயதார்த்தம், கல்யாணம், நலுங்கெல்லாம் பண்ணி முடிச்சு விஜய் டிவி மாதிரியே சாந்தி முகூர்த்த லெவலுக்கு கொண்டு போயிருவாங்க. அதுக்கு ஒரு சாம்பிளை பாக்குறீங்களா? சாம்பிளா? என்னடா போட வைக்கிற மாதிரி எடுத்து காட்டுவாங்க.
காட்டுறான். சரி சரி காட்டுங்க காட்டுங்க காட்டுங்க. இப்போ ஒன்னால நீங்க 2 பேரும் கல்யாணம் நடக்குதா? அதெல்லாம் தெரியல. இப்போ சினிமாவில் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுற மாதிரி காட்டுறது ஓகே, அது நடிப்பு. சீரியலில் காட்டுனீங்க நடிப்பு. இதுக்கு பேரே ரியாலிட்டி ஷோ தானே. இப்போ அங்கே கல்யாணம் பண்ணால் இது இப்போ மிஸ்டேக் கேட்குது ரியல் கல்யாணம் பண்ணு. உங்களுக்கெல்லாம் என்ன வேணும்? அந்த ஷோவில் தான் கூமாப்பட்டி வின்னர் ஆகிட்டாருல்ல, மறுபடியும் பத்தலை உங்களுக்கு. அவனை வச்சு இன்னும் ஏதாவது பண்ணணும் கூட அப்படின்னு இங்கே கூட்டி வந்திருக்காங்க. ஏன் மனசில் இருக்கீங்க, ஆனால் உங்களை சேர்த்து வச்ச நான் எங்கே இருக்கேன்? குப்பை தொட்டியில மச்சான். சரிப்பா, இவங்களாவது பரவாயில்ல, உண்மையிலேயே லவ் பண்ணாங்க வெளியே, அதுக்காக இவங்களை சேர்த்து வைக்கிறாங்க. ஓகே, பட் இவங்க கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன கதைன்னு கேக்குறீங்களா? நம்ம தலைவர் பிராங்க் வீடியோஸ்லாம் நிறைய பண்ணுவாரு, எஸ்பெஷலி கேர்ள்ஸோட தான் நிறைய. அந்த மாதிரி பண்றப்போ ஒரு நாள் தலைவர் தாய்லாந்து போயிருக்காரு. அங்க இந்த பொண்ணை பிராங்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ பிளான் பண்ணிருக்காரு. அன்னைக்குன்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு பர்த்டே போல இருக்கு. சோ உடனே கேக் வாங்கி வந்து கட் பண்ணி இந்த ரஷ்யன் பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஒரு சில டாக்ஸையும் போட்டு ஃபைனலி லவ்ல வந்து முடிஞ்சிருக்கு. She fell in love. Me too. இது எங்க போய் எங்க கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. இவர் இந்தியா, அவங்க ரஷ்யா, சந்திச்சுக்கிட்டது தாய்லாந்து. அது ஒரு பிராங்க்ல. அது அவனோட பர்த்டே அன்னைக்கு அது இருந்திருக்கு, அது விதியில இருந்திருக்கு பாருங்க. இனிமே நாம லவ்வர்ஸ். ஓகே. இப்ப கரண்ட்லி இவங்க லவ் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா கல்யாணம் பண்ணல. இத தெரிஞ்ச ஜீ தமிழ் என்ன பண்ணிருக்காங்க, நாங்க பண்ணி வைக்கிறோம் வாங்க. கல்யாணம் வளைகாப்பெல்லாம் பண்ணுமா? நாங்களா பண்ண மாட்டோமா? இப்ப பார், இப்ப நாங்க பண்ண போற காரியத்துல தப்பி தவறி நாளைக்கு இந்த பொண்ணோட இவனுக்கு சண்டை வந்து விட்டுட்டு போகணும்னு கூட நினைக்க கூடாது. அந்த அளவுக்கு ஹிஸ்டரி கிரியேட் பண்ற மாதிரி ஒரு ரெக்கார்ட பண்றோம்ப்பா அப்படின்னு இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு சொந்தக்காரங்களை கூப்பிட்டு வந்து தாம்பூல தட்டு மாலை மோதிரம் பொட்டியும் வைக்க வச்சு கிட்டத்தட்ட என்கேஜ் முடிச்சிட்டாங்க. இது எல்லாத்த விட அல்டிமேட் என்ன தெரியுமா? ஐயரையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஏகதந்தாய நமஹ, கபிலாய நமஹ, கஜகண்ண சொந்தக்காரங்க பாத்துட்டு இருக்காங்க. இல்லனே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? அது மட்டும் இல்ல, ரஷ்யால இருக்க அந்த பொண்ணோட சொந்தக்காரங்களுக்கு வீடியோ கால போட்டு 50. அப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் வந்துருச்சு. ரியாலிட்டி ஷோவுல இப்ப இது உண்மையான்னு கேட்டா உண்மையா தான் பண்ணிருக்காங்க. இங்க பாரு, தமிழ்ல சப்டைட்டில்ஸ் எல்லாம் போடுறாங்க பாரு. அடேய், இப்போ பல பேர் கல்யாணத்துக்கு இவ்வளோ செலவாகுதேன்னு யோசிக்கிறவங்க ஜீ தமிழுக்கு மட்டும் போயிருங்க சார். உங்களுக்கு இன்டர்நேஷனல் லெவலில் உலகமே பார்க்குற அளவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காங்க. வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம்லாம் எப்படி நடக்குமோ அதுக்கு ஒத்திகை பாக்குற மாதிரி நம்ம ஜீ தமிழ் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு விளம்பரம் ஒத்திகை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வச்சாங்க பாருங்க ஒரு சிறப்பான சம்பவம். ரஷ்யால இருந்து சொந்தக்காரங்க எல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க. மணமகன் மணமகள் 2 பேரும் இங்க இருந்து ஆசீர்வாதம் வாங்க, அவங்க அங்க இருந்து ஆசீர்வாதம் பண்ண ஒரு ஃபாரின் கொலாபரேஷனுக்கு புள்ளியார் சூவி போட்ட பெருமை ஜீ தமிழுக்கே போய் சேரும் அப்படின்னு நம்ம வாயாலே சொல்ல வைக்கிற அளவுக்கு கோலாகலமா பண்ணாங்க. இன்பம் எதுவரை நாம் போவோம். இன்டர்நேஷனல் லெவல்ல இறங்கிட்டாருங்க பாருங்க. பாத்துக்கிட்டா நமக்கு மேல உள்ளூருக்குள்ள எல்லாரும் சேர்த்து வச்சாங்க, போர் அடிச்சு வச்சாங்க. என்ன பண்றது? ஓகே, இன்டர்நேஷனல் இப்போ எல்லாம் வந்துருச்சு. இன்டர்நேஷனல் லெவலில் கூப்பிட்றான். ரஷ்யன் ஜோடியை கூப்பிடு, தமிழ்ல இருந்து ஒருத்தங்களை கூப்பிடு, அவங்கள சேர்த்து வச்சு வெள்ளக்கார சம்மந்தியை கூப்பிடு, இங்கே இருக்கிற சம்மந்தியை கூப்பிடு, ஒரு இன்டர்நேஷனல் ட்ரீட் போட்டு பண்ணி வாங்குவாங்கன்னு பண்ணிட்டாங்க. ஆனால் புதுசாக இருக்கு சார். அடுத்தடுத்து என்னென்ன பண்ண போறாங்க? அதான் 2026 இவ்வளோ அட்வான்ஸாக வந்துட்டாங்க. இன்னும் என்னென்ன பண்ண போறாங்க? விஜய் டிவியே மிஞ்சிருவாங்க போல இருக்கு. ஐயா, நம்மள பாத்துக்குவோம். அதுல நம்ம மாப்பிள்ள எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம லோ வெர்ஷன் தளபதி இருக்காருல்ல, அவர்கிட்டயே ஆசீர்வாதம் வாங்குறாரு. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. ஆசீர்வாதம் வைக்க உன்னை யாராலும் அசைக்க முடியாது. பட் இந்த மாப்பிள்ளை பைப்புல நினைச்சிருக்கோம் நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணியிருந்தா 10 லட்சம் ரூபாய் கிட்ட செலவாயிருக்கு. மோதிரம், சொந்தக்காரங்க, வீடியோ கால், 10க்கு வீடியோ பிடிச்சி நேஷனல் டெலிவிஷன்லயே போட்டு விட்டானுங்க. இதுக்கு மேல என்னங்க வேணும்? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த கூமாம்பட்டி ஒருத்தர் இருப்பார் தெரியுமா, எங்க இந்த சாந்தினின்ற பொண்ணு சிங்கிள் பசங்கள்ல பண்ணாத அட்ராசிட்டியே கிடையாது. அந்த அளவுக்கு எல்லையை மீறி போயிட்டு இருந்தாங்க. ஸ்டெப்ஸ்லாம் ஓகேயா? இது ஸ்டெப்ஸ் அது கொஞ்சம் ரொம்ப இன்டிமேட்டா இருக்கே. சாங் ரொம்ப ரொமான்டிக்கா இருக்குல்ல சார். அவங்களை இந்த ஷோக்கும் கூட்டு வந்து நீங்க அடக்க ஒடுக்கமா பண்ணதுனால தான் சிங்கிள் பசங்க சூப்பர் ஹிட் ஆச்சு. அதே அடக்க ஒடுக்கத்தை இங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணுங்க. பொண்ணு பையனை கிளம்பி வந்துட்டாங்க. ஆனா இப்போ வரைக்கும் இவங்க 2 பேரும் லவ் பண்றோம்னு ஒத்துக்கல இல்லையா, அதனால இவங்களை ஒத்துக்க வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சஞ்சீவ் மாமா என்ன பண்ணாரு, மாமாவா
நான் உனக்கு மாமாவா? இது உனக்கே கொஞ்சம் அநியாயமா படல? அந்த பையன் தான் உன் பின்னாடி கல்யாணம் பண்ணிக்கன்னு சுத்திட்டு இருக்கானே, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டு டார்ச்சர் பண்ணி என்ன பண்ணாதான் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துப்ப அப்படின்னு கேட்க, என்ன தூக்கி 60 செகண்ட் அப்படியே நிக்கணும்னு அந்த பொண்ணு சொல்ல, இவரும் முக்குன்னு முக்கிட்டு 60 செகண்ட் வச்சு நிக்க, கடைசியா நம்ம சஞ்சீவ் மாமா இப்ப சொல்லு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு விடாம புடிச்சு கேமரா முன்னாடி கேட்க, இதுக்கு மேல நான் என்ன பண்றது, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பேச்சுக்கு சொன்னா உடனே எடுத்துனுவா அங்கிருந்து ஒரு ஏங்க இதுக்கு பேரு எப்படி இல்லையா? மிரட்டுறாங்க, கல்யாணம் பண்ண சொல்லி மிரட்டுறாங்க, 60 செகண்ட் தூக்கி வச்சிருந்தா இவருக்கு வாழ்க்கை தான் இது எப்படி இங்க அப்படின்னு ஒரு ரிங்க வாங்கி வந்து ஆன் ஸ்பாட்லயே போட வச்சு பேக்ரவுண்ட்ல ஒரு பாட்டை போட்டாங்க பாருங்க. யார் அந்த பொண்ணு? நான் தான் வச்சேன். வருமானம் கம்மியாச்சா? இல்ல இப்ப சும்மா நீங்க ஷோவுக்காக செஞ்சுட்டு அவங்க வழியை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கோ அந்த பையனுக்கோ ஒரு கல்யாண பேச்சு வரும்போது இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க சண்டை போட மாட்டாங்க, பிரச்சனை தான் வரும். யோ எந்த மாதிரி வேலையா பாத்துட்டு இருக்கீங்க? விஜய் டிவி தான் இந்த மாதிரியான மாமா வேலை எல்லாம் பாக்கும் அப்படின்னு பார்த்தா நாங்க அவங்களுக்கும் மேல பெரிய மாமா அப்படின்னு வாயால சொல்லாம ப்ரூவ் பண்ணியே காமிச்சிட்டாங்க. பாத்தியா நீ இப்ப மாமா தானே? இத பத்தியும் பின்னாடி பேசுவோம். அடுத்து உண்மையான கல்யாணான கப்பல் 2 பேர் வந்தாங்க, கிறிஷ் ஐஷூன்னு. இவங்க 2 பேரையும் ஒரு சில சோசியல் மீடியால பாத்திருப்பீங்க. அந்த பையன் கொஞ்சம் கூச்ச சுபாவம் போல இருக்கு, கொஞ்சம் தயங்கி பேசிட்டு இருக்காரு. பட் இவங்க எதிர்பார்க்கறதோ ஆன் கேமரால கொஞ்சம் அப்படிலாம் இருக்கணும்ல. யோ சரியா சொல்லி தொலையா. இலி பிலி அப்பதானே நாங்களும் டிஆர்பி பார்க்க முடியும் ஒரிஜினல் கப்பல் இருப்பாங்க. சோ இந்த ஷோவோட டைரக்டர் சஞ்சீவ் மாமா காதுல டாக் பேக்ல சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க அவங்கள்ட்ட பொதுவா கேள்வி கேளுங்க, யாரு தப்பா சொல்றாங்களோ அவங்க இன்னொருத்தங்களுக்கு உம்மா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க போல இருக்கு. பழைய ஐடியாவா இருக்கு. இவரும் அதை அச்சு பிசறாம நான் கேள்வி கேட்பேன், நீங்க உம்மா கொடுக்கணும் அப்படின்றாரு. அதை கேட்ட நம்ம கிறிஸ்டிய, ஏங்க இத்தனை கேமரா முன்னாடி நான் முத்தம் கொடுக்கறதா? யோ உன் பொண்டாட்டி தானே கொடுக்குற குடியா அப்படின்னாலும், ஏங்க பொண்டாட்டியே இருந்தாலும் கேமரா முன்னாடி எப்படிங்க கொடுக்கறது, அதெல்லாம் முடியாது அப்படின்னாலும் அட்டம் பிடிக்கிறாரு நம்ம சஞ்சீவ் மாமா. யோ நீ கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு. எல்லாம் பெரிய மனுஷனாடா, கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. சரிப்பா கையிலயாவது கொடு அப்படின்னு சொல்ல, கையிலயும் கொடுக்க முடியாது அப்படின்ட்டாரு. கையை காமிச்சு கையில முத்த கொடுக்கலாமா? ப்ரோ இல்ல ப்ரோ நிறைய ஃப்ளைங் கிஸ் கொடுப்பா. இவன் சரியா வர மாட்டான்டா. எவ்வளவு டீசென்ட்டா அவங்க 2 பேரும் வேணாம்னு சொல்றாங்க, அதுவும் கல்யாணமான புருஷன் பொண்டாட்டி. ஆனா அவங்களையும் விட மாட்டோமே, நாங்க டிஆர்பிக்காக எந்த லெவலுக்கு அதட்டி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொன்னாலும் என்னால ஒத்துக்க முடியாது அப்படின்னு அட்டம் பிடிச்சி அவர் நின்றுட்டு அவர் டேரக்டர் சொல்லி பாரு, அவன் கொடுக்க மாட்டான் போல இருக்கு, ஷோ ஹிட் ஆகணும், அதுக்கு நீ கொடுத்துறியா இருந்தாரா. சரிப்பா அட்லீஸ்ட் ஃப்ளைங் கிஸ் ஆவது கொடுப்பா அப்படின்னு படுத்து விட்டானயா. இன்னும் சிம்பிளிஃபை பண்றேன், ஃப்ளைங் கிஸ் கொடுக்கலாமா? ஓகே அது ஓகே, அதான் முன்னாடியே சொன்னேன். அடச்சி அடுத்தே விட்டானய்யா. சரி கழுத கொடுத்து தொலைறேன் அப்படின்னு ஃபைனலா அதுக்கு மட்டும் ஒத்துக்கிட்டு ஃப்ளைங் கிஸ்ஸ கொடுத்தாரு. ஆனா அந்த ஃப்ளைங் கிஸ்ஸ கொஞ்சம் நீங்களே பாருங்களேன். என்ன பிச்சை போட்டுட்டு இது வந்து தெரியல எப்பேற்பட்ட ஒரு அப்பாவியான புள்ளைய கூட்டு வந்து இப்படி அவிஷாட்டியம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. அவன் ரொம்ப சொல்லுங்க, இந்த லோகத்துல அவன மாதிரி நல்லவனை பார்க்கவே முடியாது. பட் இன்ட்ரோ இப்படிதான் போச்சு. இதுக்கப்புறம் என்ன, புருஷன் பொண்டாட்டி காதலன் காதலி இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்துட்டீங்க, சேர்த்து வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவங்கள ஒரு சில எல்லாம் பண்ண விட்டு அதை வீடியோ எடுத்து போட்டு டிஆர்பி ஏத்திடுவீங்க, இதானே அடுத்து பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா பயங்கரமான டாஸ்க் எல்லாம் கொடுக்குறாங்க. கண்டஸ்டன்ஸை ஹெலிகாப்டர்ல தூக்கின்னு போய் நடுக்கடல்ல போடுறது, மலை உச்சியில இருந்து கைத்து புடிச்சுன்னு கீழே இறங்குறது, இதெல்லாம் தாண்டி ஒரு எபிசோட்ல நெருப்போடலாம் விளையாட விட்டாங்க. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்டா. நான் சும்மாலாம் சொல்லக்கூடாது, இதுல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா கப்புள்ஸுமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அது சாதாரண டாஸ்க்லாம் கிடையாது, உண்மையிலேயே ரொம்ப டஃப்பான டாஸ்க். அதுவும் கொஞ்சம் நெஞ்ச அடிலாம் இல்ல. இதுக்கு முன்னாடி சர்வைவர்னு ஒரு ஷோ வந்துச்சு தெரியுமா, அந்த லெவலுக்கு கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் பாக்குறப்போ ஐயோ ஆரம்பத்துல இவங்களை தப்பா நினைச்சிட்டோமே, இம்புட்டு நல்லவங்களா அப்படின்னு நம்மளையே ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க. யாருங்க அது நெருப்பு கப்பையில மாட்டிக்கிச்சு காலை தூக்கி கடக்க போது இவங்க நினைச்சிட்டு வந்திருப்பாங்க சிங்கிள் பசங்க ஷோவை பார்த்துட்டு, இன்னைக்கு அந்த பாட்டை ரீக்ரியேட் பண்ணு, அந்த இதை பண்ணு, தூக்கிட்டு நில்லு, அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணலாம்னு பார்த்தா சொல்லிருப்பாங்க, எவ்ரிபடி ஃபைட் தி பேக், we are going to ஸ்ரீலங்கா. ஊரு விட்டு ஊரு போலாம் ஜாலி. எதுக்கு இவ்வளவு கண்ட்ரி இருந்து எதுக்கு ஸ்ரீலங்காவை செலக்ட் பண்ணீங்க? அங்கதான் எல்லா ஆபத்துகளும் இருக்கு, பெரிய மலை இருக்கு, ஹெலிகாப்டர்ல இருந்து தள்ளி விடுறதுக்கு பெரிய கடல் இருக்கும், குழி தோன்றதுக்கு நிறைய மண் இருக்கும், வாங்க வாங்க அப்படின்னு கூட்டு போய் அங்க வேற படுத்தி எடுக்கிறாங்க.
நாங்க பொசுக்குன்னு ஒரு பாயிண்ட்ல. சாரி மிஸ்டர் ரகுவரன், என்ன மன்னிச்சிருங்க. நான் சும்மா ஜெனரல் ஆடியன்ஸ் மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டேன். வெரி சாரி. அந்த ஃபீலிங்ஸோடவே கடைசி எபிசோட பார்த்தா நீ எங்களை பார்த்து பரிதாபம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீ எப்படி நினைக்கிறியோ அப்படிப்பட்ட ஆள் தான் நாங்க. இப்ப பாக்குறியா இந்த எபிசோட்ல என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி அப்படின்ட்டு என்ன தெரியுமா பண்ணாங்க? கண்டஸ்டன்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சோ இந்த வர எபிசோட் மட்டும் ஜாலியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு தர்ற மாதிரி தாங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒரு பாயிண்ட்ல பசங்க குழந்தை ட்ரெஸ் போட்டு உட்காந்துப்பாங்களாமா, பின்னாடி பொண்ணுங்க ஃபீடிங் பாட்டில்ல பால் கொடுப்பாங்களாமா. அத பசங்க சிந்தாம சதறாம சப்பி சப்பி குடிக்கணுமாமா. இது குழந்தை ட்ரெஸ்ஸா? என்ன அதே மாதிரி பண்ணி தொலைக்கிறமா? வந்து தொலை. இதெல்லாம் பாக்குறப்பதான் ஒரு ட்ராக் பிடிச்சி ஒழுங்கா போயிட்டு இருந்தீங்க, அது ஏன் அப்பப்போ விஜய் டிவி எட்டி பாக்குது அப்படின்னு கேட்க தோணுது. அதுவும் இந்த தங்கப்பாண்டி அந்த பாலை சின்னாம செதறாம குடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சில ஆக்ஷன்லாம் பண்றத பாக்குறப்போ கருமம் கருமம் அப்படின்னு மூஞ்ச சுளிக்கதான் தோணுது. கீழே கொட்டக்கூடாது சாந்து. குடிக்கிறீங்க தங்கப்பாண்டி. தங்கப்பாண்டி குடிக்க சொன்னா நக்கிட்டு இருக்காங்க. என்ன எடவியாது. பட் நிறைய ரியாலிட்டி ஷோவை கம்பேர் பண்றப்போ இது எவ்வளவோ தேவலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி சிங்கிள் பசங்கன்னு ஒண்ணு பண்ணாங்களே, அதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆனா பாவீங்களா இது குடும்பத்தோட பாக்குற ஷோவா, குடும்பத்தை பெருக்கிற ஷோவா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. எஸ்பெஷலா இந்த சாந்தினியும் தங்கப்பாண்டியும். இதுக்கு அது எவ்வளவோ பரவாயில்ல. நீங்க ஒரு மாமா தானே. சரிங்க, கமிங் டு தி எண்ட் ஆஃப் தி மாரல் ஆஃப் தி வீடியோ என்னன்னா, எந்த ஷோ வேணா எடுத்துக்கங்க, ரொம்ப முக்கியமா ரியாலிட்டி ஷோஸ் இப்படி எப்படி வச்சாதான் நீங்க எல்லாம் வந்து பாக்குறீங்க. அதனாலதான் அப்பப்போ இப்படி வைக்கிறோம் அப்படின்னு இப்படி ஒண்ணு வச்சு அப்படி எப்படி வர்றதெல்லாம் மட்டும் ப்ரோமோல போட்டு உள்ள வந்து பார்த்தா ஏப்ரல் ஃபுல் பண்ற மாதிரி சீரியஸா ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ப முடியல. பட் அவங்களையும் சொல்லி குத்தம் கிடையாது. சர்வைவர்னு ஒரு ஷோ பண்ணாங்க, அது எவ்வளவு டீசென்ட்டா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டீசென்ட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த ஷோ. ஆனா என்ன பண்றது, அது பெருசா போகவே இல்லை. ஆனா இந்த பக்கம் சிங்கிள் பசங்கன்னு ஒண்ணு பண்றாங்க, அது பயங்கர ஹிட். அந்த பக்கம் பிக் பாஸ்னு ஒண்ணு பண்றாங்க, அது இன்னும் பயங்கரமான ஹிட். ஆனா ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். ஆமா, கிட்டத்தட்ட அடுத்த சீசனோட 10வது சீசன். சோ நம்ம மக்களுக்கு அடிதடி, சண்டை, சச்சரவு, காசிப்பு, இந்த மாதிரியான கண்டென்ட் தான் பிடிக்குது அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு விஜய் டிவி அந்த மாதிரியே போயிட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம மட்டும் இதுக்கு நல்லது பண்ணணும், நம்மளும் அப்படியே இறங்கிடுவோம் அப்படின்னு சிங்கிள் பசங்கன்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. விஜய் டிவியே தூக்கி சாப்பிடுற லெவலுக்கு. பட் இதையும் அப்படியே கொண்டு போயிருவாங்களோ அப்படின்னு நினைச்சோம். ஆனா பரவாயில்ல, அவ்வளவு வல்கரெல்லாம் கிடையாது. ஓகே நாட் பேட். ஆரம்பத்துல கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் அடுத்தடுத்த எபிசோட்லாம் டீசென்ட்டா இருந்துச்சு. சோ அவங்கள பார்த்து நீங்க கெட்டு போவாதீங்க. நீங்க பண்ண ஃபர்ஸ்ட் ஷோல சிங்கிள் பசங்களே கடைசியா இருக்கட்டும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கும் மற்ற ஸ்டேட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்களுக்கு போட்டியா பண்றோம் அப்படின்ற பேர்ல நம்மளோட பண்பாடை கெடுத்துட வேண்டாம். அது மட்டும் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். மற்றபடி நல்லபடியா பண்ண வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். பரவாயில்ல, ஒரு அளவுக்கு சிங்கிள் பசங்களோட கம்பேர் பண்ணும்போது நான் தான் சொன்னேனே, இது வந்து ரொம்ப அவங்கள போட்டு உழுக்கெடுக்கிற ஷோ மாதிரி பார்த்தோமேன்னு பார்த்தா அங்கங்கே பண்ணியிருக்காங்களே தவிர ஃபுல்லாக பண்ணலை. அது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் என்ன, இது எதுவுமே நாங்கள் பார்க்குறது கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸு, சோஷியல் மீடியாவில் சின்ன சின்ன கிளிப்ஸ் வரும்போது பார்த்துக்கிறது தான். இந்த சீசனில் அந்த ஃப்ளைங் கீஸ் கொடுத்தாரு ஒருத்தர், அவர் வந்து இப்போ தான் தெரியுது அவங்க உண்மையான ஜோடின்னு. நிறைய இடத்துல வைஃபை விட்டு கொடுத்துட்டாரு. தூக்க முடியாமல் தூக்கி கீழே போடுறது, வைஃபோட கத்துறது, அப்படி இப்படின்னு பல பேர் வந்து இந்த ஆள் எதுக்கு இங்கே கூட்டு வந்தீங்க, பாவம் அந்த பொண்ணு எவ்வளோ பொறுமையாக இருக்குது, இந்த ஆளுக்கு ஒழுங்காக விளையாட தெரியல, இந்த ஆளாலே அந்த பொண்ணு தோத்துரும் போல இருக்குன்னு இந்த ஆளை ஒரு பிக் பாஸுக்கு எப்படி ஒரு விஜய் பார்வதி இருந்ததோ அது மாதிரி இந்த ஷோக்கு இவர் இருந்தார். இப்போ எலிமினேட் ஆகிட்டாரா என்னன்னு தெரியல. அவ்வளோ கடுப்பில் இருந்தாங்க மக்கள் அவர் மேலே. இப்போதான் தெரியுது ஒரிஜினல் ஜோடின்னு. ஒரிஜினல் வைஃபையா தண்ணிக்குள்ள தவிக்க விட்டு நீ மட்டும் மேலே வந்த. கீழே போய் அவங்க வந்து ஒரு கூட்டுக்குள்ளே இருப்பாங்க. இங்கேருந்து இவர் கஷ்டப்பட்டு போய் ஒரு திறப்பாக எடுத்துகிட்டு போய் திறந்து அவங்கள காப்பாற்றணும். மற்ற எல்லாரும் கூட்டு வந்துட்டாங்க. இவர் உள்ள போறதுக்கே பயத்துல எனக்கு மூச்சு போட்டு எனக்கு தண்ணி அவங்க அப்ப யார் அவங்கள காப்பாத்துனது? அப்புறம் ஷோ டிவி ஷோல தான் காப்பாத்திருப்பாங்க. இவரு போனா போகுது சார், நான் போகும்போது தனியா ஃப்ளைட்ல தனியா போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டார் போல இருக்கு. ஸோ இரிட்டேட்டிங் கேரக்டராக வந்த மாதிரி பல கிளிப்ஸு பார்த்தேன். எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல. பட் வீடியோ நல்லா இருக்கு, நைஸ். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.